எல்லாருக்கும் வணக்கம். அந்த கேரளா புட்டு எப்படி ரெடி பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அன்றைக்கி தமிழில் அதிகமாக தெரியாது. ஆனாலும் நான் கொஞ்சமாக தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல நம்ம தண்ணி பாயில் பண்ணணும். அதுக்காக நம்ம 1 கிளாஸு அரிசி மாவு, ரைஸ் பவுடர் இல்லையா, அதில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அப்போ 1 கிளாஸு அரிசி மாவுக்கு 3/4 கிளாஸு தண்ணி பாயில் பண்ணணும். வெளியே சால்ட்டு போட்டிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா அந்த மாதிரி சால்ட்டு போடணும். இப்போ புட்டு பவுடர் கிடைக்கும் நிறைய பேக்கெட்டில், மார்க்கெட்டில். உங்களுக்கு வேணும்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். நான் ரைஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த 1 கிளாஸ் நம்ம இதில் போட்டிருக்கு, அதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக பார்க்குறதுக்காக நான் கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு 1/4 கிளாஸ் அதிகமாக போட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க. அதுக்கப்புறம் இது நம்ம மிக்ஸ் பண்ணணும். எங்கள் தமிழில் பேசும்போதே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சாரி. ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இந்த மாதிரியான உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்போ புதுசு யாருக்கும் ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல கொஞ்சமாக அதில் போடணும். நல்லா சூடாக இருக்கும், அதனால் பார்த்து செய்யுங்க. இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ண போகிறேன். அது நல்லா சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு அந்த பவுடர் மாதிரி புட்டு தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக திக்கு பிடிக்கும். அதனால் நான் அதிகமாக மிக்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய அந்த இது இல்லையா, கல் மாதிரி, அதெல்லாம் உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரியாக ரெடி பண்ணுவேன் புட்டு. இப்போ உங்களுக்கு இஷ்டம், உங்களுக்கு வேணும்னா நிறைய நைஸ் பவுடர் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தேங்காய் எடுத்துருக்கு. இது மொத்தமாக வேணாம், கொஞ்சமாக எடுக்குவேன். கொஞ்சமாக ஸ்க்ரப் பண்ணி இருக்குது. இந்த குவான்டிட்டி நான் எடுத்துருக்கு. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. அதுக்காக நம்ம நார்மல் குக்கர் இல்லையா, அந்த குக்கரில் தண்ணி போட்டு அந்த பாயில் பண்ணணும். அந்த விசில் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும். அங்கே ஒரு ஹோல் இருக்குது, அதே ஹோலில் வருத ஆவி இருக்குது. அந்த ஆவியில் தான் நம்ம இந்த புட்டு ரெடி பண்ண போகிறேன். இப்போ அது ஆவி வந்திருக்கு. ஆவி வந்து அந்த டைம்லேயே நம்ம சிரட்டா பாரு, ஒரே ஒரு ஹோல் தான் போட்டிருக்கு. இந்த சிரட்டை எடுத்து ஒரே ஒரு ஹோல் போடணும். இந்த சிரட்டை வீட்டில் ரெடி பண்ணி வைக்குங்கோ, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். முதல்ல கொஞ்சமாக அந்த கோகோனட், அந்த தேங்காய் சிறகி இது வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு. சாரி, என்னோடய தமிழில் சுத்தமாக எப்படின்னு தெரியாது, அதனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருந்தால் சாரி. இப்போ லாஸ்ட்லேயும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க தேங்காய். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஹோல் இல்லையா, அந்த ஹோலு இந்த மாதிரி வைக்கணும். இப்போ அது பாயில் பண்ணணும் ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். இப்போ 1 கிளாஸு அரிசி மாவில் ஒரு பெருசு சிரட்டை இருந்தால் ஒரு 3 ரெடி பண்ணலாம் புட்டு. சின்னதாக இருந்தால் ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு 4 புட்டு ரெடி பண்ணலாம். ஓகே, அதுதான் கணக்கு. இப்போ அது ரெடியாக இருக்குது, நல்லா சூடாக இருக்கும். அதனால இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்து செய். இப்போ புட்டு ரெடி ஆச்சு. இந்த மாதிரி பாரு, வளர ஈஸியாக 5-10 மினிட்ஸில் எல்லாமே முடிக்கும். உங்களுக்கு என்ன குழம்பு வேணும்னு சாப்பிடலாம். இது கூட சாம்பார் வேணுமா, கடலை வேணுமா, என்ன அது உங்களுக்கு தெரியும்ல. அப்போ நம்ம சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், லைக். வணக்கம்.